ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் கேஷ்யூஸும் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணியிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 கப் ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை காய் கூட மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தட்டு போட்டு மூடி 8 to 10 மினிட்ஸ் சிம்மிலே வேக வச்சுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவை நல்லா வெந்திருக்கும். இப்போது கொஞ்சோண்டு இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் கிச்சடி ரெடி. இதில் நெய் சேர்த்ததுனால இன்னும் கமகமான வாசனை வரும். பார்க்கவே யம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.